இங்கே வந்திருக்கவங்கலாம் சிறு தொழில் பண்ணுறவங்க, அது சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருப்பாங்க. எங்கள் ஹோட்டல் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் நம்ம நடத்திட்டுருக்கோம். இதில் என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பற்றி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு காய்கறிகள் வாங்குறாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த காய்கறிகள் எதோட சேர்த்து வைக்கலாம், எதோட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்ற பற்றி ப்ரீஃப் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி நம்ம அழகாக மக்களுக்கு வந்து சரியான முறையில் மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சியில் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, இப்போது வெங்காயமும் கீரையும் வாங்கிட்டு வராங்க. அப்படி வெங்காயம் கீரையும் ஒன்றா வைக்கலாமா அப்படின்னாக்கா நிறைய பேர் தெரியல, வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கீரையும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா வச்சோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நினச்சினா கீரை கெட்டு போயிடுன்ட்டு. ஆக்சுவலாக கீரை மட்டும் கெட்டு போகாது, கூட சேர்ந்து வெங்காயமும் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றா பொருட்களை எதெல்லாம் சேர்த்து வைக்கலாம், இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி ஒரு பொருள் பேக் பண்ண பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா அப்படி வாங்கும்போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி நம்ம வாங்கணும். நிறைய மக்கள் வந்து பேக் பண்ண பொருள் காசு கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம கவர்மெண்ட் சொன்ன நாம்ஸ் படி அந்த பேக்கெட்டில் இருக்கா, ஸோ அப்படி வாங்கும் போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களில் செயற்கையான வண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தினா என்ன அதுக்கான விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து இயற்கையான வண்ணங்கள் நிறைய நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அந்த இயற்கையான வண்ணங்களை பயன்படுத்தி நம்முடைய உணவுப் பொருள் வந்து தரமாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத பற்றி நம்ம சென்னை மாவட்டத்தில் மூலம் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸில் மக்களுக்கு நம்ம எளிமையான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். காய்கறிகள் வெட்டும்போது அந்த என்ன விதமான கத்தி பயன்படுத்தணும்? இப்போ நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம க்ரீன் கலர் கட்டிங் போர்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் தான் பயன்படுத்தணும். நிறைய பேர் இந்த அயன் நைஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் தான் பயன்படுத்தணும். ஸோ அதையும் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம சானிடைஸ் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து மக்களுக்கு எளிமையான முறையில் ஈஸியாக எப்படி நம்ம செஞ்சுக்கலாம், இருக்கிற இடத்துல தரமான முறையில் எப்படி மக்களுக்கு பொருட்களை நம்ம உணவுப் பொருளை கொடுக்கலான்றதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவான முறையில் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி பயன்படுத்தினால என்ன ஆகுது? இரும்பு கத்தியை பயன்படுத்த ரஸ்ட்டு பிடிக்கும். அந்த ரஸ்ட்டுனால நம்ம வந்து மக்களுக்கு சைட் எஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்கும் சார். ஸோ அதனால தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்த சொல்கிறது நம்ம. அதுக்கு சமையல் அறைகள் அந்த இப்போ சமையலில் கரப்பாம்பூச்சிலாம் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து சரியாக க்ளீன் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம டெய்லி பேஸில் நம்ம ரெகுலராக நம்மளுடைய ஸ்டோர் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கணும். உணவுப் பொருட்கள் ஸ்பில் ஆச்சு அப்படின்னாக்கா இமீடியட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டுனாக்கே பூச்சிகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். பூச்சிகள் வருதுன்றதுக்காக நம்ம வந்து எக்காரத்தை கொண்டு வந்து கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. ஹீட் அடிக்கிறது, சாக்பீஸில் கோடு போகிறது அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. உணவுப் பொருள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பூச்சிகள் வராமல் இருக்கும் அப்படின்னாக்கா டெய்லி பேஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டோரில் உணவுப் பொருள் தரையை ஒட்டியோ இல்லை சுவர் ஒட்டியோ வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுனாக்கா பூச்சிகள் வரது நம்மளால் தடுக்க முடியாது. நம்ம ஸ்டோரில் காட்டன் பாக்ஸ் வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை தரையோட வச்சிடாதீங்க. அப்படி தரையில் வைக்கக்கூடாதுனாக்கா ஃப்ளோர்லேருந்து 4 to 6 inches கேப் இருக்கணும். நம்ம தரையிலேருந்து ஒரு 1 அடி இடைவெளியும் சுவர்லேருந்து ஒரு 1.5 feet இடைவெளியும் விட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல வென்டிலேஷன் இருக்கும், நல்ல அதுக்கடுத்து நல்ல லைட்டிங் இருக்கும். ஸோ இதனால் நாகும் அந்த பெஸ்ட்டு வந்து தங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால் நாகும் ஈஸியாக நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. நம்மளோட ஸ்டோரில் நம்மளுடைய விண்டோக்கெலாம் மெஷ் அடிச்சிருக்கணும் கட்டாயமாக. நிறைய பேர் வந்து மெஷ் அடிக்க மாட்டாங்க. நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் வரதுக்காக ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக வென்டிலேஷன் வரணும். அதே சமயத்தில் பூச்சிகள் வராமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், மெஷ் அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய டோர் வந்து ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் யூஸ் பண்ணி முடிச்சவங்க டோர் நல்லா ப்ராப்பராக லாக் பண்ணி வைங்க. ஸோ இதனால் நாகும் பூச்சியில் வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக ஏற்கனவே கெமிக்கல் பயன்படுத்தாதீங்க. அப்படி நீங்கள் மருந்து யூஸ் பண்ணனாக்கா அதுக்கான ஆத்தரைஸ் பண்ண வெண்டார் இருக்காங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண வெண்டார் கூட நம்ம மருந்து பெஸ்ட் யூஸ் பண்ணணும், பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மள ஓனாக வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து கார்த்திக். நான் பரீக்ஷன் இந்தியாவில் நம்பர் 1 ட்ரைனிங் பார்ட்னர் இன் இந்தியா. ஸோ அதை அந்த கம்பெனிலேருந்து நான் வந்து இந்த பெட்டி கொடுத்தேன். வணக்கம், என் பேர் ஷியாம்லா. நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு இன்னோக்கத்தில் வந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டிக்காக வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருக்கிறது வந்து ஃபுட் சேஃப்டி, ஃபாஸ்டாக்கு, இது ரெண்டுக்கும் எப்படி சர்டிஃபிகேட்ஸ் வரணும் அதுக்கான பேசிக் ட்ரைனிங். இதுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் 1 day செஷனு 4 hours ட்ரைனிங்கு. இந்த 4 hours ட்ரைனிங்கில் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ வந்து லேபிள் ப்ளஸ் வந்து ஃபுட் சேஃப்டி எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து பர்சனலாக எனக்கு வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் நான். இந்த பர்சனல் லேர்னிங்லேயே வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் குவாலிட்டியாக எப்படி ஃபுட்டு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து இப்போது லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸில் வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு எப்படி இருக்கணும், பிஃபோர் டேட்டு, ஆஃப்டர் டேட்டு, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபுட் சேஃப்டிக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து எப்படி வந்து சேஃப்டி பண்ணணும், எந்தெந்த டெம்பரேச்சரில் இருக்கணும்,
அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த கிரேடில் இருக்கணும், அப்புறம் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த செஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு இருந்து. இதனால் எனக்கு என்னென்னா, நம்ம வீட்லேயும் சரி வெளியில் கொடுக்குற ஃபுட்டும் சரி நம்ம குவாலிட்டி எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங்கு. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஸோ நல்ல சேஃப்டி, ஒரு நல்ல ட்ரைனிங் செஷனு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த இதில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.